சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட அனிதா மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். புது வருடம், ஆங்கில புத்தாண்டு, எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். ஒரு நிம்மதியான வருடமா இந்த ஆண்டு இருக்குங்கிற நம்பிக்கையோட துவங்குவோம். எறும்பு தேனீக்கள் பார்த்திருப்போம், அதுபோல சுறுசுறுப்போடு நமது பணிகளை தொடர்ந்து செய்துகிட்டு இருப்போம். நமக்கானது கண்டிப்பா கிடைக்கும். சுறுசுறுப்புன உடனே சுடுதண்ணீரின் நினைப்பு வருது. காலையில எழுந்தவுடன் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் குடிச்சா உடம்பில் உள்ள பல பிரச்சனைகள் தீரும்ங்கிறாங்க. பொதுவா காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சா நல்லது. அதிலும் சுடுதண்ணீர் குடிக்கும் போது ராத்திரி உடம்புல தங்கின கழிவுகள் நச்சுக்கள்லாம் சிறுநீர் மலம் வழியா எளிதா வெளியேறிடும். அன்றைய பொழுது சுறுசுறுப்பா இருக்கும், பசி நல்லா எடுக்கும், தலைவலி இருக்காது, நல்லா தூங்க முடியும். தொடர்ச்சியா சுடுதண்ணீரை குடிச்சிட்டு வந்தா உடல் எடை குறையும்ங்கிறாங்க. உடம்புல நீரின் அளவையும் சரியான அளவுல வச்சிருக்க இது உதவும். அனிதா மேடம், நீங்க காலையில எழுந்தவுடன் பச்சை தண்ணி குடிப்பீங்க. இனிமேல் வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிச்சு பாருங்க, நிச்சயம் மாற்றம் தெரியும். வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடம்புல போதுமான அளவு தண்ணீர் இல்லைன்னா அடிக்கடி தலைவலி வரும். முகத்துல உடம்புல அங்கங்க கரும் புள்ளிகள், பருக்கள் போன்றவை நமது சருமத்தில் தங்கியுள்ள நச்சு கிருமிகளால உண்டாகுது. வெறும் வயிற்றுல காலை நேரத்துல சுடுதண்ணி குடிக்கும் போது அந்த நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிடுது அல்லது வெளியேற்றப்படுது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கும் ஊட்டச்சத்துக்களை குடல் விரைவில் உறிஞ்சிக்கொள்ள இந்த சுடுதண்ணி குடிக்கிற பழக்கம் உதவுது. அதே மாதிரி நமது பாரம்பரிய உணவு வகைகளான கம்பு, கேழ்வரகு, திணை இவற்றையும் சாப்பிட முன்வரணும். துரித உணவு வகைகள் மேல நமக்கு உண்டான மோகம் காரணமா இவற்றை, நமது பாரம்பரிய உணவை மறந்தோம். இப்போ மறுபடியும் இவற்றின் மீது ஒரு நாட்டம் உண்டாகி இருக்கு. வீட்டில் பெண்மணிகளும் பாரம்பரிய உணவு தயாரிப்பில் ஆர்வம் காட்டுறாங்க. கோதுமை ரவை, வெள்ளை ரவை உப்புமா மாதிரி திணை உப்புமாவும் செய்து சாப்பிடலாம். அவ்வளவு சத்து மிக்கது. திணை மட்டுமல்ல, கம்பு, கேழ்வரகையும் பல்வேறு விதமான உணவு பண்டங்களா மாற்றி சாப்பிடணும். கம்பு, கேழ்வரகு களி செய்து சாப்பிடுவாங்க. சாதம் மாதிரி கிளறி மறுநாள் தயிர், மோர் சேர்த்து கஞ்சி மாதிரி கரைச்சி உட்கொள்ளும் பழக்கம் இருக்கு. கேழ்வரகு அடத்தட்டி சாப்பிடுவாங்க. அதுல முருங்கைக்கீரையையும் சேர்த்துக்குவாங்க. தினமும் அரிசி பலகாரங்களையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காம இப்படி ஏதாவது மாத்தி உணவு தானியங்களை மாத்தி பலகாரம் பட்சணம் செய்து சாப்பிட்டா உடலுக்கும் நல்லது. நாமளும் வித்தியாசமான பண்டங்களை சாப்பிட்றோம். அப்போ ஒரு கவலம் கூடுதலா உள்ளுக்கு போகும். வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் என்ற பொன்மொழியும் நினைவுக்கு வருது. அனிதா மேடம், நமது சிறுதானியங்களை மறுபடியும் நமது உணவு பழக்க வழக்கத்துல கொண்டு வரணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் காலையில வெறும் வயிற்றுல சுடுதண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கி கொள்ளணும். சுடுதண்ணியினால ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் வளர்ச்சி அதிகரித்து அதிகப்படியான பிராணவாயு செல்வதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பா செயல்பட முடியும். அதிலும் இந்த காலத்துல பெண்களும் வேலைக்கு போறாங்க. அப்ப வீட்லயும் வேலை, அலுவலகத்திலையும் வேலை. இதை சமாளிக்க சத்துமிக்க உணவு அவசியம். மற்ற நற்பழக்கங்களையும் தினமும் கடைபிடிக்கணும். அப்படித்தானுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.